ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஆதார் வெப்சைட் பத்தின ஒரு முழுமையான அலசல். வளவளன்னு பேசாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் கைடா இது உங்களுக்கு இருக்க போகுது. ஃபாஸ்ட், கிளீனா, சிம்பிளா, இதுதாங்க இந்த புது பீட்டா போர்ட்டலோட அஃபிஷியல் டேக்லைன். உள்ள போய் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மொத்தமா மாறி யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கு. இப்போதைக்கு இது பீட்டா வெர்ஷனா இருந்தாலும் இன்னும் கரெக்டா 3 மாசத்துல இந்த போர்ட்டல் முழுமையா லைவ்க்கு வரப்போகுது. சோ இதுல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு இப்பவே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதலாவது இந்த புதிய ஆதார் போர்ட்டல் பத்தி. ரெண்டாவது 2027 வரைக்கும் கொடுத்திருக்கிற இலவச அப்டேட்கள். மூணாவது எதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிற தெளிவான பிரைஸ் லிஸ்ட். அப்புறம் கடைசியா இதுல ஒழிஞ்சிருக்கிற சில சூப்பரான புதிய ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஆதார் அப்டேட்ஸ் பத்தின எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இனிமேல் இருக்காது. ஓகே, நம்ம பகுதிக்கு போயிடலாம். புதிய ஆதார் போர்ட்டல் மை ஆதார் வெப்சைட்டை எப்படி ஈஸியா ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புதிய போர்ட்டல்ல லாகின் பண்றது நிஜமாவே ரொம்ப சிம்பிள்ங்க. பாருங்க, ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், உங்க ஆதார் நம்பரையும் அங்க தெரியுற கேப்சா கோடையும் என்டர் பண்ணுங்க. செகண்ட், லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தேர்ட், உங்க மொபைலுக்கு வர ஓடிபியை போட்டிங்கன்னா அவ்வளவுதான், உள்ள போயிடலாம். ஆனா இதுக்கு உங்க மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். 2027 வரைக்கும் கிடைக்க போற இலவச அப்டேட்கள். இது கண்டிப்பா உங்க பணத்தை மிச்சப்படுத்தும். ஜூன் 14, 2027. ஆமாங்க, இந்த தேதியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுக்கான டைமை அரசாங்கம் இந்த 2027 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அதுவும் முற்றிலும் இலவசமா. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான நியூஸ் தானே. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட அடையாளச் சான்று, அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப், அப்புறம் முகவரி சான்று, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப். இந்த ரெண்டையும் மொபைல் ஓடிபி மூலமா இலவசமா அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்படி ஆன்லைன்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுனால உங்க கார்ட்ல பிரிண்ட் ஆகியிருக்கிற பேரோ அட்ரஸோ ஆட்டோமேட்டிக்கா மாறிடாது. இது ஜஸ்ட் உங்க ரெக்கார்ட்ஸை அப்டேட்டடா வச்சிருக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். கிளியரா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரிப்பா, இதெல்லாம் ஃப்ரீனா? அப்ப எந்தெந்த சேவைகளுக்கு தான் காசு வாங்குறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க அதையும் பாத்திரலாம். நம்ம 3ஆம் பகுதி, அப்டேட்களுக்கான கட்டண பட்டியல். இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே சுத்தமா தீர்ந்துடும். முதல்ல நாம எந்தெந்த விஷயத்துக்கு ஆன்லைன் போர்ட்டல் யூஸ் பண்ணலாம், எதுக்கு கட்டாயம் ஆதார் சென்டருக்கு நேர்ல போகணும்னு தெரிஞ்சுக்கணும். முகவரியை மாத்துறது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது, மொபைல் நம்பரை அப்டேட் பண்றது, இதெல்லாம் நீங்க வீட்ல இருந்தபடியே டிஜிட்டலா பண்ணிக்கலாம். இதுக்காக போய் கியூல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா உங்களோட கைரேகை, போட்டோ, கண்ணோட கருவிழி அப்டேட் பண்றது, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், பேர் மாத்துறது, இமெயில் ஐடி சேர்க்கறது, இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஆதார் சேவை மையத்துக்கு நேர்ல போய் தான் ஆகணும். சரி, இப்போ எக்ஸாக்ட் பிரைஸ் லிஸ்ட பாத்திரலாம். கண் கருவிழி, கைரேகை இல்ல புது போட்டோ எடுக்கணும்னா சேவை மையத்துல 125 ரூபாய் கட்டணம். அதே உங்களோட பிறந்த தேதி இல்லனா பேரை மாத்தணும்னா 75 ரூபாய். அட்ரஸ் இல்ல மொபைல் நம்பரை ஆன்லைன்ல மாத்தினாலும் சரி, நேர்ல போய் மாத்தினாலும் சரி, அதற்கான கட்டணம் 75 ரூபாய் தாங்க. இந்த லிஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா யாராவது காசு கேட்டா நீங்க தைரியமா கேள்வி கேட்கலாம். இந்த அப்டேட்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க ஒரிஜினல் ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சோ இல்ல கிழிஞ்சு போச்சோன்னா நாம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான கட்டணம் முன்னாடி 50 ரூபாயா இருந்துச்சு. ஆனா இப்போ அது 75 ரூபாயா மாத்திருக்காங்க. இத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நாம கடைசி மற்றும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்துட்டோம். போர்ட்டலின் புதிய சிறப்பம்சங்கள். இந்த புதிய போர்ட்டல்ல நிஜமாவே சில சூப்பரான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம குடும்பத்துல யாராவது இறந்துட்டா அவங்களோட ஆதார ஆன்லைன்லயே அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ற வசதி இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி உங்க கைரேகையோ இல்ல மொத்த ஆதாரையோ கூட நீங்க வீட்ல இருந்தபடியே லாக் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அன்லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப செக்யூரான விஷயம்ல. இது போக உங்க ஆதார் எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கு, இதுவரைக்கும் எங்கெல்லாம் உங்க ஆதாரை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்டரியும் நீங்க இதுல ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரைவசி. இதுக்கு இந்த புது போர்ட்டல்ல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நீங்க லாகின் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ முழுசா யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கிற அந்த கண் மாதிரியான ஐகானை, அதாவது ஐ ஐகானை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களால முழு விவரங்களையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட தற்போதைய முகவரிய இப்போ நீங்க ஆங்கிலம், தமிழ்னு 2 மொழியிலுமே ரொம்ப கிளியரா செக் பண்ணிக்கலாம்.
சோ இப்ப சொல்லுங்க, 2027 காலக்கெடு முடியறதுக்குள்ள உங்க ஆதார செக்யூரா அப்டேட் பண்ணி உங்க காசியம் மெச்சப்படுத்த நீங்க ரெடியா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இன்னைக்கே இந்த புதிய பீட்டா போர்ட்டல்ல லாகின் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நாம இன்னொரு பதிவுல சந்திப்போம்.